கோட் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஒரு கோடோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணணும், பிக் ஓ நோட்டேஷன், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். அதாவது ஒரு கோட் கொடுத்துட்டு அந்த கோடோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது பிகினர் லெவல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல அதிகமாக கேட்குற கொஸ்டின். ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா இட்ரேஷன் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ நான் இனிஷியலைஸும் பண்ணியிருக்கேன் 0க்கு. ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0லேருந்து n வரைக்கும் இட்ரேட் ஆக போகுது. ஒவ்வொரு டைம் இட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இட்ரேஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் பை 1. இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் கன்சிடர் என்னோட வேல்யூ 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். டோட்டல் இட்ரேஷனை எப்படி கவுண்ட் பண்றது அப்படியே ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ டோட்டல் இட்ரேஷன் என்னன்னா 100 மைனஸ் 0 பிளஸ் 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் இட்ரேஷன் 100. இப்போ இங்க 100ன்றது என்னன்னா n. ஸோ ஃபைனல் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா பிக் O ஆஃப் n. எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். இங்க கோட் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸை ஒரு ஃபார் லூப்ல எக்ஸ் 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆயிட்டு எக்ஸ் இன்க்ரிமெண்ட் பை 1 ஆகும். இதான் இதோடைய கோடு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட வேல்யூ 16 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 ஸ்கொயர் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 16 கேட்டா ஆமா ட்ரூ, எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் எக்ஸ் இன்க்ரிமெண்டட் பை 1. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 2னா 2 ஸ்கொயர் 4 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 16 கேட்டீங்கன்னா ஆமா ட்ரூ. நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸோட வேல்யூ 3 3 சார் 9 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 16 கேட்டீங்கன்னா ட்ரூ. எக்ஸோட வேல்யூ 4 4 சார் 16 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 16 கேட்டீங்கன்னா ட்ரூ. எக்ஸ் இன்க்ரிமெண்டட் பை 1 அகைன். இப்போ எக்ஸோட வேல்யூ 5 into 5 25 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 16 கேட்டீங்கன்னா நோ. ஸோ இப்போ லூப் அந்த இடத்துல என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஸோ இங்க எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். இங்க ஃபார்முலா இங்க கண்டிஷன் என்னன்னா x into x lesser than or equal to n, which means x square lesser than or equal to n. இந்த ப்ரோக்ராம் கோட் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா x lesser than or equal to root of n. ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா x equal to root of n வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா big O of root of n. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்க்கலாம். இங்க நம்ம 2 லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அதை நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஐயை டிக்ளேர் பண்ணிருக்கோம், அதோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் 1. ஐ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும். ஸோ எனிவே இந்த ப்ரோக்ராம் அவுட்டர் லூப் பாத்தீங்கன்னா 1லேருந்து n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதோடைய டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது அவுட்டர் லூப் டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n டைம்ஸ். இப்ப இன்னர் லூப் பார்க்கலாம். இன்னர் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா தட் டிபெண்ட் அப்பான் அவுட்டர் லூப். இப்ப ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1. இப்ப இன்னொரு லூப்புக்கு வரலாம். ஜேயோட வேல்யூ 1 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஸ்டார் ஐ. ஜாவா ஸ்கிரிப்ட்ல 2 ஸ்டார் ஸ்டார் ஐனா அது பவரை குறிக்கிற சொல், which means 2 பவர் ஐ. ஜேயோட வேல்யூ 1 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பவர் ஐ. 2 பவர் ஐனா 2 ஐயோட வேல்யூ 1. ஸோ 2 பவர் 1 2. 1 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆன் கேட்டீங்கன்னா எஸ் ட்ரூ. அடுத்தது ஜே இன்க்ரிமெண்டட் பை 1. இப்ப ஜேயோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 1, ஏன்னா அது அவுட்டர் லூப்ல இருக்கு. இப்ப 2 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆன் கேட்டீங்கன்னா ட்ரூ. மறுபடியும் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்டட் பை 1. இப்ப ஜேயோட வேல்யூ 3 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பவர் ஐ, which means ஐயோட வேல்யூ 1 தான், 2 பவர் ஐன்றது 2 தான். 3 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆன் கேட்டீங்கன்னா நோ ஃபால்ஸ். அப்ப லூப் அங்கு பிரேக் ஆயிடும். இப்ப அடுத்தது அவுட்டர் லூப் இன்க்ரிமெண்டட் பை 1. இப்ப ஐயோட வேல்யூ என்னது 2, ஜேயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 4. ஜேயோட வேல்யூ 5 ஆகும்போது என்ன ஆகும்னா 5 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இங்க ஏன் 4 வந்துச்சுன்னா இங்க நமக்கு கண்டிஷன் என்ன இருக்குன்னா ஜே லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஸ்டார் ஐ, which means 2 பவர் ஐ. இப்ப ரெண்டாவது வாட்டி ஐயோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 2 என்னது 4. ஸோ ஜேயோட வேல்யூ 5 வரும்போது 5 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ஆன்னு கேட்டீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் இங்கே பிரேக் ஆயிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 2 பவர்
ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது நமக்கு 2 டைம்ஸ் வந்து j எக்ஸிக்யூட் ஆகுது. ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது j எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 4 டைம்ஸ், which means 2 power 2. ஐயோட வேல்யூ 3 இருக்கும்போது j உள்ள இருக்கிற இன்னர் லூப் j யோட எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 9 டைம்ஸ், which means 2 power 3. இதை எப்படி நம்ம ஜியோமெட்ரிக் எக்ஸ்பிரஷன்ல எடுத்துட்டு போலாம்னா 2 power 1, 2 power 2, 2 power 3 up to 2 power n வரைக்கும். சோ n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா big O of 2 power n. இப்ப எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம். ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் நீங்க எதுவானு வச்சுக்கோங்க. அது வந்து a, b ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது 0ல இருந்து a வரைக்கும். இப்ப another for loop 0ல இருந்து b வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு ஃபார் லூப் உள்ள இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சு, அதனால நான் அதை நெஸ்டட் லூப்னு சொன்னேன். பட் இந்த ப்ரோக்ராம்ல ஃபார் லூப் தனித்தனியா இருக்கு. ஒரு ஃபார் லூப் இருக்கு, இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. ஒரு ஃபார் லூப்புக்கும் இன்னொரு ஃபார் லூப்புக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. அப்பனா இது பிளஸ்ஸா இருக்கும். சோ ஏ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும், ஐ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 0ல இருந்து a வரைக்கும். இந்த கீழே இருக்கிற ஃபார் லூப் வந்து எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 0ல இருந்து b வரைக்கும். சோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா 0 to a minus 1, இதுவும் 0 to b minus 1. சோ செப்பரேட் ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளஸ்ன்னு வச்சுப்போம். சோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of a plus b. இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. இந்த கோட் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபார் லூப். இது எத்தனை வாட்டி இட்ரேட் ஆகுதுன்னா 0ல இருந்து n வரைக்கும். ஆனா இது ஒவ்வொரு வாட்டியும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா +4. இனிஷியலா ஐயோட வேல்யூ 1 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா +4 வரைக்கும் எக்ஸிக்யூட். +4 இனிஷியலா ஐயோட வேல்யூ 1, அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 5, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயோட வேல்யூ 9. அந்த மாதிரி ++4 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். என்னதான் வந்து இது ஒவ்வொரு வாட்டியும் ஐயோட வேல்யூ +4 இன்க்ரிமெண்ட் ஆனாலும் இது எத்தனை வாட்டி ரன் ஆகும்னா i less than or equal to n வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். சோ இதோட இட்ரேஷன் பாத்தீங்கன்னா big O of n வரைக்கும். இது இன்னும் இன்சைட் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் i வந்து 4 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இட்ரேஷன் பாத்தீங்கன்னா big O of n divided by 4, n divided by 4 வரைக்கும். இங்க 4ன்றது கான்ஸ்டன்ட்னால நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். சோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of n. அடுத்த கோட் பார்க்கலாம். ஒரு மெத்தட்குள்ள ஒரு ஃபார் லூப் இருக்கு. அந்த ஃபார் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 1ல இருந்து 50 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி எத்தனை வாட்டினா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா படிச்சோம். என்னன்னா டோட்டல் இட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ 50 minus 1 plus 1 அப்ப என்னது 50. அப்ப big O of 50 டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகும். 15ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்னால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of 1. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு நெஸ்டட் லூப். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப். ஏன்றது நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் 0ன்னு. இந்த a எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா aல இருந்து less than or equal to n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்குள்ள இன்னொரு லூப் இருக்கு, அது b. இந்த b எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா b less than or equal to a வரைக்கும். சோ b யோட எக்ஸிகியூஷன் எதை பொறுத்து இருக்குன்னா a-வை பொறுத்து இருக்கு. சோ இந்த அவுட்டர் லூப் வந்து a எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 0ல இருந்து n lesser than or equal to n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of n. இப்போ இந்த a nth டைம் இட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்க b-யும் nth டைம் தான் இட்ரேட் ஆகும். அதாவது n வரைக்கும் இட்ரேட் ஆகும். சோ வர்ஸ்ட் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே big O of n வரைக்கும் இட்ரேட் ஆகுறதுனால big O of n, big O of n. ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கிறதுனால இத வந்து big O of n into big O of n, hence big O of n square. இதே ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இல்ல, ஒரு ஃபார் லூப் இருக்கு, கீழே இன்னொரு ஃபார் லூப் இருக்குன்னா அப்ப என்ன ஆகும்னா big O of n, big O of a plus big O of b, so big O of a plus b அப்படின்றது இருக்கும். இது ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கிறதுனால நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் n ஸ்கொயர். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல வந்து இதுவும் நெஸ்டட் லூப்னாலே மல்டிப்ளிகேஷன். இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் 1. ஏ எத்தனை வாட்டி ரன் ஆகும்னா lesser than or equal to n வரைக்கும். இங்க ஒரு இங்க வந்து எப்படி இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்னா a is equal to a into 2. ஒவ்வொரு வாட்டியும் 2 டைம்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகும். சோ நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம் இன்கிரிமெண்ட் into 2
டிவைடட் பை 2 இப்படி வரும்போதே நமக்கு என்ன சொன்னோம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி லாக் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய அவுட்டர் லூப்போடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் லாக் என். இன்னர் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இன்னர் லூப் வந்து பி வந்து 0லேருந்து n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனிவே இது வந்து 0 to n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. 0 to n-னா அப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் n. So total number of time complexity பார்க்கலாம். outer loop into inner loop. ஏன்னா இது ஒரு nested loop. big O of log n into big O of n. So time complexity என்னன்னு பார்த்தீங்கன்னா big O of n log n. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க xன்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். jன்ற ஒரு வேரியபிளுக்கு n இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். countன்ற ஒரு வேரியபிளுக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த while loop வந்து இட்ரேட் ஆகும். j வந்து 0வோட கிரேட்டர் தெனா இருக்கும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஜே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் டிவைடட் பை 2. நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே சொன்னேன், ஒரு இன்க்ரிமெண்டோ டிக்ரிமெண்டோ இன்டூ 2 இல்ல டிவைடட் பை 2 அப்படின்னு டிவைடோ இன்க்ரிமெண்டோ ஆகுது அப்படின்னா அங்க வந்து லாக் வரும்னு சொல்லுது. ஸோ இதோடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து n வந்து 10ன்னு வச்சுக்கலாம். இனிஷியலா 10 இருக்கு, கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1. அடுத்தது என்ன ஆகுதுன்னா டிவைட் பை 2ன்றப்போ 5, கவுண்டோட வேல்யூ 2. அடுத்தது ஜேயோட வேல்யூ 2 ஆகுது. 2 2 சார் 4, ரிமைண்டர் 1. ரிமைண்டர் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் ஏன்னா இங்க வந்து நம்ம டிவைட் தான் யூஸ் பண்றோம். ஸோ கவுண்டோட வேல்யூ 3. அடுத்தது ஜேயோட வேல்யூ 1, கவுண்டோட வேல்யூ 4. அடுத்தது ஜேயோட வேல்யூ 0 கிரேட்டர் தென் 0 கிடையாது. ஸோ லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ இது எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா லாக் n. ஏன் இங்க லாக் n பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு வாட்டியும் j இஸ் ஈக்குவல் டு j டிவைடட் பை 2. டிவைட் வரும்போது இல்ல மல்டிபிளிகேஷன் வரும்போது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன வரும்னா பிக் ஓ ஆஃப் லாக் n. அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 10. இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ஃபார் லூப், நெஸ்டட் லூப், ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப். ஐயோட வேல்யூ 1, ஐ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த லூப் லெஸ்ஸர் தென் 100 வரைக்கும். i is equal to i into 2. So இது ஒரு அவுட்டர் லூப். நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன், இன்க்ரிமெண்ட் வந்து மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ வரும்போது அங்க என்ன வரும்னா லாக் வரும்னு சொன்னேன். பிக் ஓ ஆஃப் லாக் வந்துச்சா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, n கொடுக்கல. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்க எழுதியிருக்கோம் பிக் ஓ ஆஃப் லாக் 100. இன்னர் லூப் பார்க்கலாம். இன்னர் லூப் 0லேருந்து n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இன்னர் ஃபார் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா பிக் ஓ ஆஃப் n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இன்னர் லூப். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் லாக் 100 இன்டூ பிக் ஓ ஆஃப் லாக் n. 100ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் n. ஸோ ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் லாக் n. அடுத்த எக்ஸாம்பிள் 11. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஐயோட வேல்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கீழே இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனோடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம் இன்டூ 5. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இன்க்ரிமெண்ட் பை 5 இன்க்ரிமெண்ட் இன்டூ 5 ஆர் டிவைடட் பை இருந்துச்சுனாலே அங்க லாக் வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இப்ப இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில நமக்கு லாக் வந்திருக்கும். இங்க ஐயோட வேல்யூ 0 இருக்கு. 0 இன்டூ எனிதிங் எப்பவுமே 0 தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு எண்டே இருக்காது, திருப்பி ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால இங்க நம்ம என்ன பண்றோம்னா இன்ஃபினிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா பிக் ஓ இன்ஃபினிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 12 பார்க்கலாம். இதோட கோட் பாத்தீங்கன்னா சால்வ்ன்ற ஒரு மெத்தட்குள்ள நம்ம 2 while loop எழுதியிருக்கோம். which means ஒரு while loopக்குள்ள இன்னொரு while loop. அப்பனா nested while loop. இப்போ நம்ம இந்த மெத்தட்குள்ள இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் வேரியபிள் i is equal to 1. இப்போ அவுட்டர் லூப்ல i லெஸ்ஸர் தென் n அப்படின்ற கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அவுட்டர் while loop எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 1லிருந்து n-1 டைம்ஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டோட்டல் எக்ஸிக்யூஷன் டைம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ. இங்கே லாஸ்ட் வேல்யூ என்ன n, இனிஷியல் வேல்யூ ஐயோட வேல்யூ 1. அப்போ n மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ அவுட்டர் லூப்போடைய எக்ஸிக்யூஷன் என்னன்னா பிக் ஓ ஆஃப் n. இன்னர் while loop பார்க்கலாம். இன்னர் while loopல while x போஸ்ட் டிக்ரிமெண்ட் x மைனஸ்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும்.
அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ என்னவோ அதை வந்து எக்ஸுக்கு நம்ம அப்டேட் பண்றோம். அப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அப்படி 1 இருக்கும்போது இன்னர் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸ் மைனஸ் மைனஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1. 1 கிரேட்டர் தென் 0வா, ட்ரூ. ஸோ கன்சோல் லாக் ஆகும். அடுத்தது என்ன ஆகும்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட். அப்போ 1 minus 1 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 0. 0 greater than 0 கேட்டிங்கன்னா ஃபால்ஸு, லூப் வந்து பிரேக் ஆகிடும். இப்போ அடுத்தது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. இப்போ மறுபடியும் இன்னர் லூப் பார்த்தீங்கன்னா 2 greater than 0வா, ஆமாம், லாக் ஆகும். மறுபடியும் எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். 1 greater than 0வா, ஆமா, கன்சோல் லாக் ஆகும். மறுபடியும் எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 0. 0 greater than 0 கேட்டிங்கன்னா இல்ல, ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஐயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இன்சைட் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது இன்சைட் லூப் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது 2 டைம்ஸ், ஐயோட வேல்யூ 3 இருக்கும்போது 3 டைம்ஸ். ஸோ ஐயோட வேல்யூ n இருக்கும்போது n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட இந்த எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த சீக்வன்ஸ் 1 + 2 + 3 +++ up to n. அப்ப இது எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, சம் ஆஃப் த நம்பருடைய ஃபார்முலா n - 1 into n divided by 2. So the total number of time complexity பார்த்தீங்கன்னா big O of n square. அவ்வளவுதான் மக்களே. மேக்ஸிமம் இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே இருக்கும். இதை நீங்க திருப்பி 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களால ஒரு கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.